السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة فيه خلق آدم وفيه أدخل الجنة وفيه أخرج لا تقوم الساعة إلا في يوم الجمعة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பாக்கியம் நிறைந்த அவருடைய உம்மத்தின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் ஒன்றை இன்னொன்றை விடவும் சிறப்பானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களில் அல்லாஹ் சிலரை விட சிலரை மேன்மையானவர்களாக ஆக்கியிருக்கிறான். நாட்களில் சில நாட்களை விட சில நாட்களை அல்லாஹ் மேன்மையானதாக ஆக்கியிருக்கிறான். இடங்களில் சில இடங்களை விட சில இடங்களை அல்லாஹ் மேன்மையானதாக ஆக்கியிருக்கிறான். மனிதர்களில் காஃபிர்களை விடவும் முஸ்லிம்கள் சிறந்தவர்கள், அந்த முஸ்லிம்களில் முஃமின்கள் சிறந்தவர்கள். இடங்களில் ஒரு மக்கமா நகரம் சிறந்தது, ஒரு மதீனா நகரம் இது சிறந்த நகரமாக இருக்கிறது. அந்த வரிசையில் காலங்களில் சில காலங்களை இறைவன் சிறப்பாக்கி இருக்கிறான். மாதங்களை எடுத்துக் கொள்ளுகிற போது 12 மாதங்களில் அல்லாஹ் ரமலானுடைய காலங்களை அவன் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். அந்த ரமலானுடைய காலங்களில் இரவுகளை எடுத்துக் கொள்கிற போது ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லது ஒரு பராத்தினுடைய இரவு, இது இரவுகளில் இல்லா சில இரவுகளை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். வாரங்களில் 7 நாட்களில் ஒரு நாளை அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். அதுதான் நாம் எல்லாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தினம். எனவே இந்த ஜும்மாவுடைய அஹிமியங்களை குறித்தும் ஜும்மாவுடைய ஒழுக்கங்களை குறித்தும் இந்த நாளில் செய்யப்பட வேண்டிய அமல்களை குறித்தெல்லாம் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனைகளாய் சில விஷயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஜும்மா என்பது இது ஏதோ நாம் தேர்வு செய்த ஒரு நாள் அல்ல. ரப்புல் ஆலமீனுடைய உள்ளத்தில் இருந்த இல்ம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் வெளிப்பட்டதுதான் ஜும்மா. இது நாம தேர்வு செய்த ஒரு முடிவு அல்ல. ஏதோ ஒரு நாள் எங்களுக்கென்று வழிபாட்டு தலங்களுக்கு என்று நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று ஒரு நாளை நாம முடிவு செய்யவில்லை. மாறாக இறைவன் முடிவு செய்த நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். அல்லாஹ் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு பிரேயர் டே, அவர்கள் தங்கள் கூட்டத்தார்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்று ஒரு நாளை தேர்வு செய்ய சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் யஹூதிகள் யூதர்கள் தேர்வு செய்கிறார்கள், ஒரு நாளை சனிக்கிழமையை தேர்வு செய்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து சொன்னார்கள், மூசாவே, நாங்கள் ஒரு நாளை தேர்வு செய்து விட்டோம், சனிக்கிழமை.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்தது வெள்ளிக்கிழமை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் ஒரு நாளை தேர்வு செய்து விட்டார்கள். எனவே ரப்பல் ஆலமீனிடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நாங்கள் சனிக்கிழமையை எடுத்துக்கொள்கிறோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு நாளை தேர்வு செய்ய சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார்கள் கிறிஸ்துவரிடத்தில் வந்து கேட்டார்கள். இந்த மக்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையை எடுத்துக்கொள்கிறோம். கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய பிரேயர் டே ஆக அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் இருந்த ஜும்மாவுடைய நாள், ஆனால் கூட்டத்தார்கள் இப்படி தேர்வு செய்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில், எந்த நாளை நாம் ஜும்மாவுடைய நாளாக தேர்ந்தெடுக்கலாம் என்று. ஒட்டுமொத்த தோழர்களும் சொன்னார்கள் ஜும்மாவுடைய நாள். ஒட்டுமொத்த தோழர்களும் வணக்க வழிபாடுக்காக வேண்டி நாம் ஜும்மாவுடைய நாளை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலும் இருந்தது ஜும்மாவுடைய நாள், இறைவனுடைய உள்ளத்திலும் இருந்தது. ஆக மூன்று விஷயங்களும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பிரியத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த ஜும்மாவுடைய நாள். எனவே சொல்லுவார்கள், இது நாம தேர்ந்தெடுத்த ஒரு நாள் அல்ல, அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், சூரியன் உதயமாகிற நாளில் ஆகச் சிறந்த நாள் எது தெரியுமா? ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகுகிறது, மறைகிறது. ஆனால் அந்த உதயமாகுகிற நாட்களில் சிறந்த நாள் என்றால் ஜும்மாவுடைய நாள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஏன் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள்? ஃபீஹி குலிக ஆதம், இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு களிமண்ணில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்குள்ளாக ரூஹ் ஊதப்பட்டு ஒரு மனித வடிவத்தில் அல்லாஹ் பூமிக்கு கொண்டு வந்தான் அல்லவா, அந்த நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வஃபீஹி உதுகிலல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் நுழைவைக்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள். ஒரு பாவம் செய்த பிறகு அந்த சொர்க்கத்திலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வெளியேற்றப்பட்டார்களே, அந்த வெளியேற்றப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள். சரி, வெளியேற்றப்பட்ட பிறகு தௌபா செய்தார்கள் அல்லவா, நாள் முழுக்க பல வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம் என்று ரப்பிடத்தில் கதறி கதறி அழுது தன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களை, எதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தகூமு ஸாஅத்து இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆத்தி, கியாமத் என்பது நிகழாது இந்த ஜும்மாவுடைய நாளை தவிர. ஜும்மா என்பது, இந்த கியாமத்துடைய நாள் என்பது, மறுமை மஹ்ஷர் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நாள் தான் நிகழும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே ஜும்மாவுடைய நாள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய நாளாக இருந்தாலும் மறுபக்கம் பயப்பட வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. அல்லாஹ் எங்கே சூறு ஊதப்பட்டு விடுமோ, எங்கே மறுமை என்பது கியாமத் என்பது வந்து விடுமோ, எங்கே நாம் எல்லாம் அழிக்கப்பட்டு விடுவோமோ, அல்லாஹ் தஆலா கபரில் அடக்கப்பட்ட அத்தனை பேர்களையும் இரண்டாவது சூரின் மூலமாக எழுப்பப்பட்டு விடுவானோ என்கிற சிந்தனையில் கழிக்க வேண்டிய நாள் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்று சொன்னாலே அதனுடைய மேன்மையும் அதனுடைய சிறப்பும் அது அலாதியானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை குறித்து குர்ஆனில் சொல்லிவிட்டான் என்றால் அது ஏதோ ஒரு சிறப்பு அதில் பொதிந்திருக்கிறது. ரப்பல் ஆலமீன் வாரத்தினுடைய 7 நாட்களில், இந்த 7 நாளில் எந்த நாளையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லாமல் ஒரு நாளினுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுவது மாத்திரமல்ல, ஒரு சூறாவாக அல்லாஹ் சொல்லுகிறான். நமக்கெல்லாம் தெரியும் சூரத்துல் ஜும்ஆ. ஜும்மா என்று அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி அந்த ஜும்மாவினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, ஜும்மாவில் இந்த முஸ்லிம் சமூகம் என்ன செய்ய வேண்டும், என்ன கடமைகள் எல்லாம் சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவதற்குண்டான காரணம் இதுதான். இந்த சூறாவில் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஏதோ ஒரு விஷயம் இறைவனுடைய ரஹ்மத்து அதில் மறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் என்ன செய்யுங்கள்? ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள். ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதற்காக வேண்டி விரைந்து வாருங்கள்.
சும்மா அண்ணன் நட போட்டு வர்றதல்ல ஃபஸ்அவ் என்கிற வார்த்தை. தஃசீர் எழுதுகிறார்கள், நீங்கள் மெதுவாக அல்லது பொறுமையாக நடந்து வருவதல்ல ஃபஸ்அவ் என்கிற வார்த்தை. அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், பாங்கு சொல்லப்பட்டால் ஜும்மாவுடைய தினத்தன்று நடந்து வருவதல்ல, நீங்கள் ஓடி வாருங்கள், விரைந்து விரைந்து பள்ளியை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்வார்கள். ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அடுத்து சொல்லுகிற வார்த்தை வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். ஜும்மாவுடைய பாங்குக்கு பிறகு ஒரு மனிதர் வியாபாரம் செய்கிறார் என்றால் அந்த வியாபாரத்தை உலமாக்கள் இப்படி கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். வட்டியில் கிடைக்கிற பணம் எப்படி மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டதோ அதே போல்தான் ஜும்மாவுடைய பாங்குக்கு பிறகு கிடைக்கிற பணம் அது வட்டியை சேர்ந்தது என்பதாக எழுதுகிறார்கள். எத்தனை பெரிய விஷயம், சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே. பாங்குக்கு பிறகு உங்கள் வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள். இன்னும் சொல்ல போனால் பாங்குக்கு முன்பாகவே நீங்கள் நிறுத்திவிட்டு ஜும்மாவுடைய தயாரிப்பில் ஈடுபட்டு விட்டு விரைவாக ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நீங்கள் விரைவாக பள்ளிக்கு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். ஜும்மா என்பது ஏதோ இன்னைக்கு சாதாரணமாக நினைத்து கொண்டோம். ஒரு காலகட்டத்தில் முன்னோர்கள் வியாழக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை ரவுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. வியாழக்கிழமையிலிருந்து ஓத துவங்கி விடுவார்கள். குரானை ஓதுவாங்க, நிறைய செலவாத்துகள் ஓதுவாங்க, எவ்வளவு முடியுதோ கவுஃப் சூறாக்களை ஓதுவாங்க. அவங்கள்ட்ட இருந்த இபாதத்துகள்லாம் இன்னைக்கு நம்ம இடத்துல குறைஞ்சு போச்சு. வியாழக்கிழமை இரவிலிருந்து ஆரம்பித்து விடுவார்கள். வெள்ளிக்கிழமை வரைக்கும் எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஜும்மாவை முடித்த பிறகுதான் அத்தனை நல்ல காரியங்களுடைய விஷயத்தையும் அவர்கள் செய்வார்கள். இன்னைக்கு நமக்கு ஜும்மாவுடைய நாள் எப்படி ஆகி போச்சுன்னா இது ஒரு ஹாலிடே டே, விடுமுறை நாட்கள் என்பது மாதிரி ஆகி போய்விட்டது. அருமையானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், இது விடுமுறை நாட்கள் அல்ல, இந்த நாளில் இபாதத்து செய்யப்பட வேண்டிய நாள், இந்த நாளில் பாவ மன்னிப்பு தேடப்பட வேண்டிய நாள், இந்த நாளில் அதிகமாக ஸலவாத் ஓதப்பட வேண்டிய நாள், இந்த நாளில் குர்ஆனை ஓதப்பட வேண்டிய நாள். எத்தனை எத்தனை நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் செய்ய முடியுமோ, அல்லாஹ்வை நினைவு கூறப்பட வேண்டுமோ, அப்பேற்பட்ட ஒரு நாள் தான் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொல்வார்கள். எனவே நாம் நினைத்து கொண்டதை போல இது எல்லா நாட்களை மாறிதான் ஒரு நாள், ஏதோ விசேஷமான தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகையை முடிச்சுட்டு ஒரு குஸ்கா சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு ஜும்மாவுடைய நாள் என்பதல்ல. இந்த நாள் எவ்வளவு சிறந்த அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்குரிய நாள் என்று சொன்னால் எல்லா நாட்களை விடவும் ரப்புல் ஆலமீனிடத்தில் இந்த நாள் பிரியமானது. மற்ற நாட்களை விட அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவுடைய நாள் இது பிரியத்திற்குரிய நாள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அதே போல்தான் இந்த ஜும்மாவுடைய சிறப்பை குறித்து சொல்லுகிற போது சொன்னார்கள், இதனுடைய எச்சரிக்கையாய் 3 ஜும்மாக்களை யார் அலட்சியமாக வருவார்களோ அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுகிறான் என்பதாக சொன்னார். முத்திரைன்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை போல முத்திரை என்பது அவனுடைய முத்திரை. அந்த முத்திரைக்கு பிறகு உலமாக்கள் எழுதுகிறார்கள், என்ன நடக்கும், ஒரு மனிதனுடைய பாவத்தினுடைய சிந்தனை அதிகமாகி விடும். குர்ஆன்ல நிறைய இடத்துல வருதா இல்லையா, அல்லாஹ் உள்ளத்தை முனாஃபிக் ஆக்கிடுவான், உள்ளத்துல முத்திரையிட்டு விடுவான். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? 3 அர்த்தம். ஒன்று, அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்தினுடைய நசீபை குறைத்து விடுகிறான். இன்னொன்று, பாவத்தினுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி விடுகிறான். மூன்றாவது, அல்லாஹ் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை குறைத்து விடுகிறான். அல்லாஹ் நம்ம எல்லோரும் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக பெருமானார் சொன்னார்கள். 3 ஜும்மாக்களை அலட்சியமாக யார் விடுவாரோ அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய முத்திரை இடப்படுகிறது. எனவே அமல் செய்வதற்கும் பாவ சிந்தனையோடு வாழுவதற்கு உண்டான விஷயங்கள் அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, இத்தனை சிறப்பிற்குரிய நாள், ஒரு மகத்தான நாள். இந்த ஜும்மா இருக்கிற போக தான் நாம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஈமானுடைய உணர்வோடு இஸ்லாமிய சிந்தனையோடு வாழுவதற்கு காரணம் இந்த ஜும்மா. இந்த ஜும்மாவையும் நாம் அலட்சியப்படுத்துகிற போது இன்னைக்கு மக்கள் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம். எகிப்தில் மிஸ்ரில் ஒரு மிஷினரிகளை அனுப்புகிறார்கள், கிறிஸ்துவ மிஷினரிகள் போய் உழைப்பு செய்கிறார்கள். மக்களை சந்தித்து அவர்களுடைய மதத்திற்கு இழுக்க பார்க்கிறாங்க. நிறைய பேர் 20 ஆண்டு காலமாக ஒரு மிஷனரியுடைய ஒரு குரூப்பை தயார் செய்து அங்கே உழைப்பு செய்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன தெரியுமா, இந்த மிஸ்ர் நாட்டில் 4 விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களை கிறிஸ்துவர்களாக மாற்ற முடியாதுன்னு 4 விஷயங்கள் சொன்னார்கள். முதலாவது, குர்ஆன் இருக்கிற வரைக்கும் இந்த முஸ்லிமை ஒருபோதும் நாம் மாற்ற முடியாது. அவர்களை தன்னுடைய மார்க்கத்தில் இருந்து வேறொரு மதத்திற்கு மாற்ற முடியும் என்றால் குர்ஆன் இருக்கிற வரைக்கும் இது சாத்தியம் இல்லை.
இன்னைக்கு குரான் கையில் இருந்து போய்விட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பேர் அற்ப விஷயங்களுக்கு வேண்டி எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், வாலிப குழந்தைகள் அற்ப காரியத்திற்காக வேண்டி தன்னை வேறொருவன் ஆசைப்பட்டு விட்டான் என்பதற்காக வேண்டி எல்லாம் இஸ்லாத்தை விட்டு, மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. மிக முக்கியமான காரணம், கையில் குரான் போய்விட்டது. மிஸ்ரில் அவர்கள் சொல்லக்கூடிய ரிப்போர்ட், முதலாவது சொன்னார்கள், குரான் இருக்கிற காலம் எல்லாம் இவங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற முடியாது. இரண்டாவது சொன்னார்கள், இவரிடத்தில் ஜும்மா என்கிற ஒரு நாள் இருக்கிறது, ஒரு மகத்தான நாள். வாரத்தில் என்னமோ பாவம் செய்து கொண்டிருக்கிறான், என்னென்னமோ அநியாயம் எல்லாம் செய்யறான். ஆனா ஒரு நாள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஒரு மொஹல்லாவினுடைய வாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மஸ்ஜிதில் சேர்கிறார்கள். முஸ்லிம் சகோதரர்கள் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கிறார்கள் என்கிற காரணம், இருக்கிற காரணம் எல்லாம் இவர்களை நாம் கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியாது என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், ஹஜ்ஜி இருக்கிற காலம் எல்லாம் நாம் இவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியாது. ஜும்மா என்பது ஒரு மொஹல்லாவாசிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் ஜும்மா. அதே போல் ஹஜ் என்பது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் ஹஜ் என்பது. அங்கே எல்லா தரப்பு மக்களும் வருவார்கள். எனவே அந்த ஹஜ் இருக்கிற காலம் எல்லாம் ஒருபோது முஸ்லிமை நாம் மதம் மாற்ற முடியாது என்பதாக சொன்னார்கள். நான்காவது விஷயம், மிஸ்ரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அஸ்ஹர் என்கிற யூனிவர்சிட்டி சொன்னார்கள், இந்த அஸ்ஹர் பல்கலைக்கழகம் இருக்கிற காலங்கள் எல்லாம் இவர்களை நாம் கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியாது என்று சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களை, சிந்திக்க வேண்டிய விஷயம், ஜும்மா இருக்க போய் தான் ஏதோ நாம் கொஞ்சம் இஸ்லாமிய உணர்வோடு, இஸ்லாத்தினுடைய சிந்தனையோடு, கொஞ்சம் ஈமானோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக இந்த ஜும்மா அமைகிறது. எனவே இந்த ஜும்மாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய தினத்தன்று சில சுன்னத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சில சுன்னத்துகள், அதில் முதலாவது குளித்து விட்டு ஜும்மாவிற்கு வருவது. குளித்துவிட்டு ஜும்மாவுக்கு வருவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்தன்று குளிப்பது முஸ்லிம்கள் மீது கடமை. எந்த அளவுக்கு மார்க்க வல்லுநர்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் என்றால் சொன்னால், கடமை இல்லாத ஜும்மா பெண்களின் மீது கடமை இல்லை, அந்த பெண்களும் கூட இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று குளிப்பது கடமையாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், பெண்கள் ஜும்மாவுடைய தினத்தன்றும் குளிப்பது கடமை. எல்லோரும் முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று குளிக்க வேண்டும். குளிக்கிறதுனா ஜும்மாவுடைய தினத்தன்று எல்லோரும் குளிக்க தான் செய்யறோம். ஆனால் இந்த எண்ணத்தோடு குளிக்க வேண்டும். நான் ஜும்மாவுக்காக வேண்டி குளிக்கிறேன், நான் தொழுகைக்கு செல்வதற்காக வேண்டி குளிக்கிறேன், நான் சுத்தமாகுகிறேன். எதற்காக வேண்டி? மஸ்ஜிதுக்கு சென்று ஜும்மாவுடைய தொழுகையை, கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் குளிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நாம் குளிக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆக முதலாவது சுன்னத், நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய தினத்தன்று குளித்து விட்டு மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். இரண்டாவது சுன்னத், மிஸ்வாக் செய்துவிட்டு பள்ளிக்கு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆயுட்காலங்களின் இறுதி மூச்சு வரை அல்லாஹ்வுடைய தூதர் பேணிய ஒரு சுன்னத் இருக்கிறது என்றால் அது மிஸ்வாக். இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஏதோ ஒரு குச்சியை வைத்து பல் துலக்குனா மக்கள் எல்லாம் வேறு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது பெருமானாருடைய சுன்னத். இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பேணிய ஒரு சுன்னத் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஹதீஸினுடைய கிதாபுகளில் புரட்டி பார்க்கலாம். அது ஒரு சுன்னத் இருந்தது. என்ன சுன்னத் தெரியுமா? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் விழுகிற அந்த தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் படுத்திருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கனை செய்து காட்டினார்கள், மிஸ்வாக்கை கொண்டு வாருங்கள் என்று. அந்த மிஸ்வாக் கொண்டு வரப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் வாயில் வைத்து துவக்கி விட்டு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய வாயில் வைத்து அந்த மிஸ்வாக்கை துலக்க செய்தார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் பிரிந்தது என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, மிஸ்வாக் செய்துவிட்டு ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவது என்பது இது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பதாக எழுதுகிறார்கள். அதே நேரத்தில் சீக்கிரமாக பள்ளிக்கு வருதல். ஜெரத்து மேலே உள்ள 2 பாயிண்ட் சரி, குளிச்சாச்சு, மிஸ்வாக்கு அது கூட செஞ்சிடலாம். ஆனால் சீக்கிரம் வருதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இதில் தான் கொஞ்சம் விஷயம் இருக்குது. நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுருக்கிறோம். ஒரு 1:15க்கோ ஒரு 1:20க்கோ அந்த முள்ள அதில் வராத வரைக்கும் நாங்கள் பள்ளியில் நுழைய மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நாங்கள் உட்காருவோம். அந்த நேரத்தில் நாங்கள் பள்ளிக்குள் நுழைவோம் என்று நாம் ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம். ஆனால் நபியுடைய சுன்னத் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு சீக்கிரம் வருவது ஜும்மாவுடைய தினத்தில். சரி, வந்து எங்க உட்காருவது? இமாமுக்கு மிக நெருக்கத்தில் உட்காருவது.
இமாமுக்கு அருகாமையில் உட்கார்வது. எழுதுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இமாமுக்கு நெருக்கத்தில் இருப்பார்களோ நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருப்பார்கள் என்பதாக எழுதப்படுகிறது. எத்தனை பெரிய பாக்கியம் இது! இமாமுக்கு நெருக்கத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது. இது உலமாக்களுடைய சிறப்புகளை சொல்லுகிற போது இந்த ஹதீஸை சொல்லுவார்கள். உலமாக்களுடைய நெருக்கத்தில் மக்கள் இமாம்களுடைய நெருக்கத்தில் வந்து விடுகிறார்கள். ஜும்மாவுடைய தினத்தன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை பெரிய பாக்கியம் தருகிறான். அவனுடைய தர்பாருக்கு நெருக்கத்தில் தன்னை ஆக்கிக் கொள்கிறான் என்பதாக சொன்னார்கள். நாம் எவ்வளவு தூரம் தள்ளி போய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை விட்டும் தள்ளி போகக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஆக ஜும்மாவுடைய தினத்தன்று சீக்கிரம் வருவது பள்ளிக்காக வேண்டி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், மனிதத்தஸல யௌமுல் ஜும்ஆத்தி பக்கர வ அப்கர. ஒரு மனிதன் ஜும்மாவிற்கு குளித்து விட்டு மிஸ்வாக் செய்து விட்டு சீக்கிரமாக அவன் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனா இந்த ஜும்மாவுடைய தினத்துல மலக்குமாருடைய பதிவு செய்யப்படுகிறது. யாரெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் வருகிறார்கள், மலக்குமார்கள் வாசலில் நின்று இந்த ஹபீப்னருடைய பள்ளியில நின்று பதிவு செய்கிறார்கள். நம் பார்வைக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். சொன்னார்கள், 5 வகையான மனிதர்களை அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். சீக்கிரமாக வரக்கூடியவர்களை முதலாவதாக, அடுத்து 2வது, அடுத்து 3வது, 4வது, 5வது. முதலாவதாக வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூலி சொன்னார்கள் தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்ததனுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது. மலக்குமாருடைய பட்டியலில் வந்து விடுகிறார்கள். ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது. 2வதாக வரக்கூடிய சில கூட்டத்தார்களுக்கு பெருமானார் சொன்னார்கள், ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதனுடைய நன்மை. 3வது சொன்னார்கள், ஒரு கோழி, ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதனுடைய நன்மை. 4வது ஒரு கோழியை அறுத்து குர்பானி கொடுப்பதனுடைய நன்மை. 5வது ஒரு முட்டையினுடைய நன்மை என்பதாக சொன்னார்கள். இன்னைக்கு பல பேர் முட்டையினுடைய நன்மை கூட கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஹதீஸ் இப்படி முடிகிறது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால், மிம்பர்னா குத்பா நினைச்சிடக்கூடாது. அரபு மக்கள் இடத்தில் மிம்பர் என்றால் பயானுக்கு முன்பாக இந்த பயானை தான் அரபு மக்கள் மிம்பர் என்பதாக சொல்வார்கள், குத்பா என்பதாக சொல்வார்கள். இமாம் குத்பாவை ஆரம்பிக்கிற போது மலக்குமாருடைய பதிவேடு மூடி வைக்கப்படுகிறது. மூடி வைத்த பிறகு அந்த மலக்குமாருடைய பதிவேட்டில் யாருடைய பெயரும் பதிவு செய்யப்படுவதில்லை. அருமையானவர்களே, ஜும்மாவுடைய நாள் நாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாள், எல்லா நாளையும் போல தானே, பள்ளிக்கு எப்போ வந்தா என்ன, போய் குத்பாவில் இமாம் மிம்பர்ல நிற்கும் போது நாம பள்ளிக்கு வந்துக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதே மிகப்பெரிய அலட்சியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த அருட்பாக்கியங்களில் ஒன்று ஜும்மா. எத்தனையோ நியாமத்துக்களை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஹவுதுல் கௌதுர் தடாகம் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம். எந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம். இது போல அல்லாஹ் பல உம்மத்துகளுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை இந்த உம்மத்திற்கு கொடுத்த வரிசையில் இந்த ஜும்மாவுடைய நாளும் வருகிறது. ஏன், என்ன காரணம்? இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலங்கள் குறைவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள காலகட்டங்கள் என்பதாக சொன்னார்கள். 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள காலகட்டம்னா அவர்கள் கடந்த காலங்களில் வாழ்ந்த மனிதர்களை விடவும் அதிகமான அமல் செஞ்சிருக்கணுமே. எப்படி அமல் செய்யறது? அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த உம்மத்தின் மீது ரஹ்மத்தோடு பார்வை பார்த்ததின் காரணமாக சின்ன அமல்களில் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான். ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் 1000 மாதங்களை வைத்திருக்கிறான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் தான் இந்த ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவை அலட்சியப்படுத்தாமல் நாம் சீக்கிரமாக பள்ளிக்கு வருவது, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத் என்பதாக சொன்னார்கள். அதே போல் ஜும்மாவுடைய குத்பாவை செவி தாழ்த்தி கேட்க வேண்டியது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக எச்சரிக்கையான ஹதீஸ், யார் ஜும்மாவுக்கு வந்து வருகிறார், சீக்கிரமாக வருகிறார், ஆனால் இமாம் குத்பா செய்கிற போது பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகத் லகௌத, அவர் ஜும்மாவினுடைய நன்மையை இழந்து விட்டார்னு சொன்னார். ஜும்மாவுடைய நன்மை அவருக்கு போச்சு. சீக்கிரம் வந்துறாரு, பள்ளிக்கு ஒலு செஞ்சு குளிச்சு எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றினார். ஆனால் இமாம் மிம்பரில் ஏறி குத்பா செய்கிற போது அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லது வேறு பேசக்கூடியவர்களை அவர் பேசாத என்று தடுக்கிறார். 2 பேர்த்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை போச்சுன்ட்டான். ஜும்மாவுடைய மிம்பரில் இமாம் ஏறிய பிறகு தொழுவது கூட கூடாது, தொழக்கூட கூடாது. ஒரு 3 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறாரு, சுன்னத்து. இமாம் மிம்பரில் ஏறிட்டாங்க. 4வது ரக்காத் இவர் எந்திரிக்கணுமா? மார்க்கறிஞர்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள், 3வது ரக்காத்தில் இவர் சலாம் கொடுத்துட்டு குத்பாவை கவனிக்கணும் எழுதுறாங்க.
தொழுவது கூட கூடாது. ஒருவர் சலாம் சொல்லுகிறார், சலாத்திற்கு பதில் கூடாது. இப்படி இல்மினுடைய விஷயங்கள் கூட கூடாது என்று இருக்கிற போது பேசுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. எனவே அருமையானவர்களே, எழுதுகிறார்கள் ஃபகத் லகௌத, அவர் ஜும்மாவினுடைய நன்மையை இழந்து விட்டார் என்பதாக எழுதுகிறார்கள். அதே போல் ஜும்மாவினுடைய ஒழுக்கங்கள்ல ஒன்று, இன்னைக்கு நாம லேட்டா வரும், அதே நேரத்தில் அடுத்தவர்களை தாண்டி தாண்டி வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தாண்டி தாண்டி வரக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஃபகத் ஆதைத, நீ எல்லோருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அடுத்தவர்கள் சீக்கிரமாக வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்களை தாண்டி தாண்டி ஒருவருடைய முதுகை தாண்டி வருகிற போது அவருக்கு ஏதாவது சிரமம் ஏற்படும். பெருமான் அந்த சஹாபியை பார்த்து குத்பாவை நிறுத்தி விட்டு சொன்னாங்க, ஃபகத் ஆதைத, நீங்க அப்படிலாம் சொல்லிட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். குத்பாவை நிறுத்தி விட்டு சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார், ஃபகத் ஆதைத, நீ அவர் அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுத்து விட்டாய், அங்கேயே உட்கார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஜும்மாவுடைய தினத்தன்று நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்பதாக மார்க்க வல்லுனர்கள் கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். அதே போல் ஜும்மாவுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்பதும் இருக்கிறது. அதிகமாக குர்ஆன் ஓதுதல், மிக அதிகமாக குர்ஆன் ஓதுதல். எல்லா நாட்களும் குர்ஆனுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் தான். ஆனால் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் குர்ஆனை எடுத்து சில சூறாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சூரத்துல் சஜ்தா, அதே போல் சூரத்துல் தஹர் என்கிற சூரா, ஜும்மாவுடைய சூரா, இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாட்களில் ஓதப்பட வேண்டிய சூறாக்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சில சூறாக்களை பதிவு செய்கிறார்கள். அந்த சூறாவினுடைய வரிசையில் ஒன்று கஹ்ஃபினுடைய சூரா. யார் சூரத்துல் கஹ்ஃபை இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஓதுவாங்களோ அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? உலகத்தில் பலவிதமான மன கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். சில பேர்த்துக்கெல்லாம் மனக்குழப்பங்கள், ஏதோ ஒரு விஷயம் இது செய்யலாமா வேணாமா, சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும், மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்ஃபினுடைய சூறாவை ஓதுபவர்களுக்கு மன தெளிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதையெல்லாம் தாண்டி தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து பாதுகாப்பு. உலகத்தில் அவனுடைய குழப்பம் மாதிரி வேற எதுவும் கிடையாது. அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பு தருகிறான் என்பதாக சொன்னார்கள். மேலும் சூரத்துல் கஹ்ஃபை யார் ஓதுவார்களோ இந்த வாரத்தில் இருந்து அடுத்த வாரத்திற்கு வரைக்கும் அவருக்கு நூறாக ஒளியாக அந்த சூரத்துல் கஹ்ஃப் அமைகிறது, பாதுகாப்பாக அமைகிறது. ஒளின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க பாதுகாப்பினுடைய அர்த்தம். கஹ்ஃபை ஓதுபவர்களுக்கு ஒரு வாரத்திற்கு உண்டான பாதுகாப்பை ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும் என்றாலும் சொல்லப்பட்ட இந்த சூறாக்களையாவது இந்த நாட்களில் நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக கஹ்ஃப் சூறாவை நாம் ஓதி முடிக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, முன்னால மக்கள் எல்லாம் சீக்கிரம் பள்ளிக்கு வந்து குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு குர்ஆன்லாம் தூசி படிஞ்சு போய் மோதினார் தான் எல்லாம் தொடச்சு வைக்க வேண்டிய ஒரு சூழலுடைய நிலையில இருக்கிறது. அருமையானவர்களே, ஆக குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாள் இது போன்ற சூறாக்களை நாம் ஓதி நம்முடைய இபாதத்தில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதே போல் ஸலவாத்தை அதிகமாக இந்த நாட்களில் ஓத வேண்டும். நிறைய ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பலவிதமான ஸலவாத்துகள் இருக்கிறது. எது சுருக்கமாக இருக்கிறதோ, நம்முடைய வாய்க்கு வருவதற்குண்டான இலகுவாக இருக்கிறதோ அந்த ஸலவாத்தை இந்த நாளில் எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓத வேண்டும். குறிப்பாக ஒரு கணக்கு வச்சு ஒரு 1000 ஸலவாத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கலாம். ஒரு 1000 ஸலவாத்து இந்த ஜும்மாவுடைய நாளில் ஓதுவேன், அல்லது என்னால் ஒரு 200 ஸலவாத்துகள் ஓத முடியும், அல்லது ஒரு 500 ஸலவாத்துகள் ஓத முடியும். ஸலவாத்தை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கடனுடைய கஷ்டங்களை லேசாக்குறான். நிறைய பேர் கடனில் சிக்கி தவிக்கலாம். கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஸலவாத்தை ஓதி பாருங்கள், அல்லாஹ் உங்களுடைய கடனுடைய வழியை சரியாக்குகிறான். கடன் எப்படி அடைப்பது என்கிற வழியை அல்லாஹ் சரியாக்கி தருகிறான். இன்னும் சொல்ல போனால் மனக்கவலையில் இருந்து அல்லாஹ் நிம்மதியை தருகிறான். கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை, ஏதோ ஒரு கவலை உள்ளத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஸலவாத்தை ஓதக்கூடியவர்களுக்கு இறைவன் தருகிற பரிசு அல்லாஹ் நிம்மதியை தருகிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, அதே போல் இந்த நாட்கள் இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். ஜும்மாவுடைய சிறப்புகளை குறித்து சொல்லுகிற போது இதுவும் ஒரு விஷயம். இந்த நாளில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை குறித்து மார்க்க அறிஞர்களுடைய பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நாளில் ஒரு நேரம், அந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது உண்மை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். நிறைய இமாம்கள் சொன்னார்கள், இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னார். சில இமாம்கள் சொன்னார்கள், இமாம் மிம்பரில் ஏறி முதல் குத்பாவிற்கும் இரண்டாவது குத்பாவிற்கும் மத்தியில் அமர்கிறார்களே, அந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சொன்னார்கள். சில இமாம்கள் சொன்னார்கள், இமாம் மிம்பரில் இருந்து கீழே இறங்குகிற போது கேட்கப்படுகிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னார்கள். சில இமாம்கள் சொன்னார்கள், இமாம் மிம்பரில் இருந்து இறங்கி முஅத்தின் இகாமத்து சொல்லப்படுகிற அந்த நேரத்தில், பொதுவாக இகாமத்தினுடைய நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் இகாமத்து சொல்லப்படுகிற நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக சில இமாம்கள் எழுதுகிறார்கள். சில இமாம்கள் இப்படியும் சொன்னார்கள், அசருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியில் உள்ள அந்த கடைசி நேரம், மக்ரிபுடைய நெருக்கத்தில், ஆரம்ப நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக எழுதுகிறார்கள். அருமையானவர்களே, குறிப்பாக இந்த ஜும்மா இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் என்பதாக எழுதுகிறார்கள். சரி, இப்படியெல்லாம் ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் தன்னுடைய ஜும்மாவினுடைய நாளை கழிக்கிற போது அல்லாஹ் எத்தனை பெரிய கூலி தருகிறான் தெரியுமா? ஒரு வாரத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த ஜும்மாவில் நான் சொன்ன மாதிரி இது மாதிரியான ஒழுக்கங்களை எல்லாம் பேணி வந்திருந்தீர்கள் என்றால் ஒரு வாரத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு வாரத்தினுடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வேறு ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இப்படி ஒழுக்கங்களை பேணி ஒரு முஸ்லீம் ஜும்மாவினுடைய தொழுகை நிறைவேற்றுகிற போது அல்லாஹ் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை தருகிறான், ஒரு வருடம் தஹஜத்தினுடைய இபாதத்தினுடைய நன்மையை தருகிறான். எத்தனை பெரிய பாக்கியம்! இவ்வளவு பெரிய பாக்கியத்தை மிக லேசாக சர்வசாதாரணமாக நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், ஜும்மாவை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு நேரம் வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் தான் நாம் ஜும்மாவுக்கு வருவோம் என்பதாக நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ் அந்த நிம்மத்துகளை புடுங்கிடுவான். நிறைய ஊர்களில் ஜும்மாவினுடைய தொழ முடியல. நாம் இங்கு நிம்மதியாக தொழுது கொண்டிருக்கிறோம். நிறைய ஊர்களில் மக்கள், முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஒரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்க பலஸ்தீனுடைய மக்களை பார்க்கலாம். ஆனால் அந்த மக்கள் இடிபாடுகளிலும் நின்று தொழுகிறார்கள் என்று சொன்னால், ஜும்மாவிற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை விடவும் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி எல்லாம் ஒழுக்கங்களை பேணி சீக்கிரமாக ஜும்மாவிற்கு வரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.